Hi everyone, welcome to Success Online Academy. ஸோ நம்மளுக்கு ஆகஸ்ட் 2026 எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ எக்ஸாம் என்னைக்கு அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா 24/7/2026 நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 17 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம். சரிங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 சரிங்களா 10/8/2026 டு 17/8/2026 வரைக்கும். ஸோ எக்ஸாம் சென்டர் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே சூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் என்றைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் கடைசியில் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஆகஸ்ட் எண்டிங்கில் ஆகஸ்ட் 29 அண்டு 30. டைப்ரைட்டிங் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு நெக்ஸ்ட் வீக்கு செப்டம்பர் 5 அண்டு செப்டம்பர் 6. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்து சரிங்களா கரெக்டாக 1 மந்த்து டயம் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் எவ்வளோ வந்து நம்ம நிறையா அன்னோன் ஸ்பீடு சரிங்களா ஆடியோ மெத்தட்னாப்பில் நிறையா ஆடியோ கேட்டு எழுதணும். நல்லா ஸ்டோக் ரீடிங் பண்ணி பாருங்கள். அப்புறம் அன்னன்னைக்கு வரக்கூடிய மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணி திருத்துங்க. ஸோ இன்னிலேருந்து நம்ம நல்லா புக்கை ரிவிஷன் பண்ணாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். டெய்லி ஒரு 5 ஸ்பீடு எடுத்து புக்கை வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். 5 ஸ்பீட்லேருந்து 2 ஸ்பீடாக ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ பெர் டேக்கு 5 ஸ்பீடு, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே புக்கை கவர் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன். புக்கை வந்து நல்லா ரிவிஷன் பார்க்கணும். ப்ளஸ் செகண்ட் பேப்பர் வந்து இப்போ ஜூனியருக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா லித்தோகிராஃபி ப்ளஸ் தியரி கொஸ்டின் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து திரும்ப டெய்லி எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்தா மட்டும்தான் அங்கே எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இங்கே நம்ம டெய்லி ஒரு லித்தோகிராஃபி தியரி கொஸ்டின் 2 கொஸ்டினாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே எக்ஸாமில் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஐடியா கிடைக்கும். டேரெக்டாக எக்ஸாமுக்கு முதல் நாள் 2 நாளுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா முடியாது. சரிங்களா? ஸோ தியரி கொஸ்டினாக நல்லா எழுதணும். 40 மார்க் இருக்குது. அதுபோக லித்தோகிராஃபி 30 மார்க்கு. இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுபோக ஷார்ட் இன்ட்டு லாங் அண்டு லாங் இன்ட்டு ஷார்ட் அண்டு. ஸோ இது ரெண்டுமே தமிழ் அண்டு இங்கிலீஷ் ஜூனியருக்கு காமனாக இருக்கும். சரிங்களா? ஸோ சீனியர் இன்டர்மீடியேட்டுக்கெலாம் ஈஸியாக தான் இருக்கும். செகண்ட் பேப்பர் ரெகுலராக நம்ம மாடலை மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற இந்த 1 மந்த் டைமில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா புக்கை நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. புக்கில் உள்ள வேர்ட்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அகைன் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 29/8/2026 சரிங்களா அண்டு 30/8/2026. ஸோ இந்த ரெண்டு நாளில் தான் எக்ஸாம் நடக்குது. 29ஆம் தேதி தமிழ் ஜூனியர் அண்ட் சீனியர், 30ஆம் தேதி இங்கிலீஷ் ஜூனியர் இன்டர்மீடியட் சீனியர். சரிங்களா? ஸோ இந்த 2 எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ் என்னைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா நவம்பர் 11/11/2026. சரிங்களா? இது டென்டேட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. குயிக்காக ரிசல்ட்ஸ் விட்டுருவாங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய எக்ஸாம் ஃபுல்லாமே ஆன்லைன் மெத்தட் தான். சரிங்களா? ஸோ வந்து ரிசல்ட்ஸ்லாம் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறீங்களோ நீங்களும் வந்து எக்ஸாம் போட்டியாளராக உள்ளே வரலாம். சரிங்களா? இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா குரூப் 4 கூட அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதுபோக வந்து நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. சரிங்களா? லைவ் கிளாஸஸ்ஸு பெர் டேக்கு 2 ஸ்பீடு ரீடிங்கு இண்டிவிஜுவலாக ஸ்டாப் உங்களுக்கு ரீடிங் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து இப்போ ஜூனியர் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 ஸ்பீடு ரீடிங்கு 1 டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. அது போக செகண்ட் பேப்பர் கிளாஸ்லேயே எழுத வைப்பாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து கிளாஸ் வந்து சும்மா ஸ்பீடு மட்டும் எழுதுனா போதாது, ரீடிங் பண்ணணும். ரீடிங் பண்ணால் தான் ஸ்டோக் நிறைய எடுக்க முடியும். உங்களுக்கு 10 நாளில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா? எல்லா கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. தமிழ் ஜூனியர் அண்ட் சீனியர், இங்கிலீஷ் ஜூனியர் இன்டர்மீடியட் சீனியர், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேசிக் கிளாஸஸ் அவைலபிள். சரிங்களா? கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.